பச்சை போர்வையை போர்த்தியது போல் தமிழ்நாட்டை மாற்றுவேன் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதிபட தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த அருங்குளம் கூற்றோடு சந்திப்பு பகுதியில் சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி நடத்தி வரும் அறக்கட்டளைக்கு சொந்தமான அடர்ந்த காட்டு பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மரங்களின் மாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார், தமிழர்களின் அறிவியல் அடையாளமாக திகழும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், மரங்களின் தோழர் மறைந்த நடிகர் விவேக், புதுச்சேரி அன்னை மீரா அல்பாசா ஆகியோரின் படங்களுக்கு பூத்தூவி மரியாதை செலுத்தி வீரவணக்க உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மரங்களின் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய சீமான், இந்த காட்டுக்குள் புலிகள் வந்தவுடன் ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை என்று தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். மரங்கள் அழிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், பிரான்சிடமிருந்து ரபேல் போர் விமானத்தை வாங்கியதைப் போல் காற்றை வாங்கிவிட முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். பச்சை போர்வை போர்த்தியது போல் தமிழ்நாட்டை மாற்றுவேன் என்ற அவர், மீத்தேன் வாயுவை கடலூரில் தொடங்கி மன்னார்குடி வரை எடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும், அது தாம் உள்ளவரை நெய்வேலியை தாண்டவிட மாட்டேன் எனவும் உறுதிபட கூறினார். இது மரங்களுக்கான மாநாடு என்று சொல்வதையும் விட நாம் நமக்கு உயிர்காற்றை தருகிற நம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாநாடு என்றுதான் இதை பார்க்க வேண்டும். இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம்.